என்னோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஹேக் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு சின்ன ஒரு இது உங்களை டேட்டாவை ஹேக் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணலாம். அதை எடுக்க முடியுது அப்படின்னா என்னால் எல்லாமே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் திருப்பி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் அமைச்சிருக்கேன். ஓகே, இஃப் யூ கேன் கிளிக் தட் லிங்க், சும்மா அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, grabify.link அப்படின்னு ஒரு லிங்க் வந்திருக்கு. சும்மா அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள். எஸ், கிளிக் பண்ணால் என்ன வருதுன்னு மட்டும் காமிங்க எல்லாத்துக்கும். ஃபைன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்திருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல, பிகாஸ் ஐ எம் சென்டிங் யூ லிங்க். அந்த லிங்கை பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் வந்திருக்கு, யாரோ நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் நவ் ஐ ஹேவ் யுவர் ஐபி அட்ரஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட வெர்ஷன், நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் மொபைல் OnePlus A6010. நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓகே, இட் இஸ் ACT Corp Airtel Atria Convergence Technologies Private Limited. ஓகே, ஸோ நீங்கள் இருக்க லொக்கேஷன் சென்னை. ஓகே, இது வந்து ஐபி லாகிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பர்பஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோட்டோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இதே மாதிரி ஒரு லிங்க் அனுப்பலாம். ஓகே, உங்கள் வாட்ஸ்அப் சேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ சும்மா ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் இது பண்ணி காமிச்சேன். கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க. யா, கேமரா ஆன் பண்ணி அதை பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணுறது நான் இங்கேருந்து உங்கள் கேமராவை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நானே ஆன் பண்ணி நானே பார்த்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்க்கலாம். அதுவும் பண்ணலாம். ஆர் உங்கள் ஃபோட்டோஸ், இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஐ கேன் ஆக்சஸ் யுவர் ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் கரண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். கேமரா சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. அது எனக்கு இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ எடுத்த ஃபோட்டோ ஸோ இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு அட்டாக்கராக இருந்துட்டு ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது இப்போ நீங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் எங்கே வேணால் போங்க, உங்களுக்கு வர ஓடிபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெசேஜஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னென்ன ஓடிபி வந்திருக்கு அப்படின்றத நான் மானிட்டர் பண்ணலாம். ஒரு என்னென்ன மெசேஜஸ் ஐ கேன் சென்ட் எ ஸ்பூஃப்ட் SMS ஃப்ரம் யுவர் நம்பர். உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாருக்கோ மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி நான் இங்கேருந்து அனுப்பலாம். ஸோ தட் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி உங்கள் கான்டாக்ட்ஸ், உங்கள் கால் லாக்ஸ், நீங்கள் யார்கிட்ட இப்போ கரண்ட்டாக பேசுனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத நான் பார்க்கலாம். ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். இங்கேருந்து நான் ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் டூ தட். இல்லை காப்பி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃபோனில் என்ன பண்ணாலும் ஃபோனில் என்ன இப்போ உங்கள் ஃபோனோட கேமரா நான் ஆன் பண்ணியிருக்கேன். பட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணதே தெரியாது. பட் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேமரா ஆன் பண்ணி. இதே ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ண அப்படின்னா இப்போ உங்கள் மூஞ்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இட் இஸ் ரெக்கார்டட் ஹியர். ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா there will be no notification. கேமரா ஆன் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஐ கேன் ஸ்டில் see what you are doing here. ஓகே, ஸோ இது நடக்கும் அப்படின்றது தெரியணும் நமக்கு. ஒரு அட்டாக்கர் இதெல்லாம் பண்ணலான்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா it will be safe for us. இப்போ சார்ஜிங் கேபிள்ஸ் இருக்குது. சரி, சாம்சங் ஐஃபோன் சார்ஜிங் கேபிள்ஸில் சிம் கார்டு ஃபிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஓகே, வேற அந்த சிம் கார்டு ஃபிட் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ மொபைல் இங்கே வச்சுட்டு போயிட்டா நீங்கள் அதை சார்ஜ் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ரூமில் என்ன பேசுகிறீங்கன்னு அந்த சார்ஜர் கேபிள் வச்சு நான் கேட்கலாம். ஓகே, வெளியிலேருந்து. ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்குதுன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இது ஏன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா வித் எமர்ஜிங் கான்செப்ட் கால்ட் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துருச்சு நமக்கு நிறையா. ஸோ டவுன் த லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே இன்டர்நெட் கூட கண்டே இருக்கும். உங்கள் வீட்டு நான் திருட வரணும் அப்படின்னா வந்து டோரை உடச்சி நான் திருடி இது பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஐ கேன் ஹேக் இன் டு எனி ஆஃப் யுவர் டிவைஸ் அண்ட் டோரை ஆட்டோமேட்டிக்காக நான் ஓப்பன் பண்ணலாம். பியூரா எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டாக வந்துடும். ஸோ அதனால ஹார்ட்வேர் பேஸ்டான நாலேஜ் வந்து இட் ஷுட் பி தேர். கொஞ்சம் அதை பற்றி அவேர்னஸ் நமக்கு இன்னும் நிறைய வரணும். சார், நம்ம ஹார்ட்வேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்ன மாதிரியான ஹார்ட்வேர்? இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ACK-RF1. ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸையும் இது கேப்சர் பண்ணி ரீப்ளே பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் காரோட டோர் லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறதுலேருந்து நான் போய் ஃபிசிக்கலாக உங்கள் காரை உடச்சி திருடுன்றதில்லை, இதை வச்சே அன்லாக் பண்ணிடலாம். எந்த விதமான காராக இருந்தாலும் ஹை அண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கண்ட்ரோலே பண்ணலாம். ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு கார் ஸ்டேரிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி செல்ஃபோன் டவர்ஸ் ஜாம் பண்ணுறது, வாக்கி டாக்கில் யாராவது பேசினாங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணுறது, ஒரு FM ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே whatever you want to do you can do.